நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன்கள். கன்னிராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். பிளானட்டுடைய பொசிஷன் பார்க்குறோம்னா 2க்கும் 9க்கும் உடையவன், 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 1-10க்கு உடைய புதன் பகவான் அவரும் உங்கள் ராசியில் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாக 3-8க்குடைய அசுபராக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12லே மறைகிறார். அப்போ 8க்குடையவன் 12ல் மறைகின்ற பொழுது பலவிதமான மறைமுகமான நன்மைகள் அல்லது மறைமுகமான வருமானம் இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்கலாம். கடுமையாக நீங்கள் உழைத்திருந்து அந்த உங்கள் உழைப்புக்கு ஒரு ரெகக்னைஸோ இல்லை ஒரு ஆத்தரைஸோ இல்லாமல் போயிருக்கலாம். அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்ணுக்கு எதிர தள்ளி போயிருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் மனசை ரொம்ப புண்படுத்தி இருக்கும், காயப்படுத்தி இருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதம் 8க்குடையவன் 12ல் மறைந்து 2க்கும் 9க்கும் உடையவன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, திடீர் அதிர்ஷ்டம்னா ஏதோ லாட்டரி சீட்டு விழுறதோ இல்லை ஒரு வைரம் கிடைக்கிறதோ அப்படி அர்த்தம் கிடையாது. இது நீண்ட நாட்களாக எந்த ஒரு விஷயத்தை நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் ஏதேனும் ஒன்று நடந்தாலே அதுவே அதிர்ஷ்டம். வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு முதலாளி திட்டிக்கிட்டே இருக்காங்க, இல்லை உங்கள் ஹையர் ஆஃபீஸர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்லை பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு அவப்பெயர் வருகிறது. அவங்க பாராட்டினாலே அது திடீர் அதிர்ஷ்டம்தான். அந்த சூழ்நிலை மாறினாலே அது கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். ஒரு பில் பேமெண்ட் வரணும், ரொம்ப நாளாக பெண்டிங்கில் நிற்கிது, இல்லை நீங்கள் கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்குது, இல்லை நீங்கள் போட்ட முதலீடுகள் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்கு, சிக்கல் இருக்குது, அதில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, பல சிக்கலில் இருக்குது. அப்போ அதுலேருந்து ஏதாவது ஒரு பார்ட் பேமெண்ட் வந்தால் அதுவே ஒரு திடீர் அதிர்ஷ்டம். அப்படி எந்த நன்மை ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் ஏதேனும் ஒரு நன்மை உங்களுக்கு நடைபெறும். ஏன்னா தொடர்ந்து பல துன்பங்களையும் பல வீண்பழி அவமானங்களையும் பல தலைகுனிவுகளையும் இன்னும் கூட ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா பல லாஸ் இதெல்லாம் சந்தித்து வரக்கூடிய கன்னிராசி என்பர்களே, அது எல்லாவற்றையும் கடந்து மறக்கின்ற வகையில் ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு உண்டு. எப்போ அவ்வளோ வீண்பழி அவமானங்கள் எல்லாம் தலைகுனிவெல்லாம் சந்திச்சிங்களோ அப்போ அதெல்லாம் மறக்கக்கூடிய வகையில் அதையெல்லாம் மிஞ்சுகின்ற வகையில் ஒரு நன்மை கண்டிப்பாக சாமி உங்களுக்கு செய்வார். சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்?
வருமானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். நார்மலாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி உங்கள் ராசி அதிபதியாக போயிட்டு அவர் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு சனி தொழில் காரகனுடைய தொடர்பு கிடைக்குது. அப்போது கன்னிராசினியர்களே மிதமான வருமானம் இருக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் ஓரளவுக்கு போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில். பொதுவாக இப்போ யாரும் வருமானத்தை போருன்னு சொல்கிறதில்ல. இருந்தாலுமே கூட ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போருன்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் எதுவுமே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய, வருமானம் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வருமானம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும், மிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ எங்கே கன்னிராசி அன்பர்கள் தடுமாறுவார்கள்னு கேட்டாக்கா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். பொதுவாக கடன் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. கன்னிராசினிகள் ஏற்கனவே வாங்கின கடனை விட்டுடுங்க, அல்லது ஏற்கனவே கொடுத்த கடனை விட்டுடுங்க. இனிமேல் புதுசாக கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போது கன்னிராசி அன்பர்களே இந்த கடன் சுமைகள், வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட படிப்படியாக அந்த கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள் இவங்கெல்லாம் இருப்பார்களே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ரெமெடி எடுத்துக்கிறது சிறப்பு. அதே போல் மறைமுக தோஷங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் கூட விலகும் கன்னிராசி அன்பர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம். நான் ஒரு 5 மாதமாக வேலை தேடிக்கிட்டு இருக்க சாமி எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஒரு 2 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல. அப்போ வேறுபட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரே ராசி ஆனால் ஜாதகம் மாறுபடுகிறது. அப்போ பலனும் அங்கே மாறுபடுகிறது. அப்போ நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கொஞ்சம் சற்று அதிகமாக முயற்சி எடுங்க. ப்ளஸ் கொஞ்சம் பரிகாரங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள், ஆலய வழிபாடுகளையும் சேர்த்து கொள்ளுங்கள், இறையாற்றல் தெய்வ சக்தியை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அப்போ வேலையில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் 1-5-9 திரிகோண தொடர்பிலே எல்லா 3 திரிகோணத்திலும் 3 கிரகங்கள் சம்பந்தப்படுகின்றன. புதன், சனி, ராகு, சுக்கிரன். புதன், சனி, ராகு, சுக்கிரன். உங்கள் ராசிநாதனுக்கு சுக்கிரன், சனி, ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. அப்போது அரசியலை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக ஒரு அசுர வளர்ச்சி என்று சொல்லுவார்கள். அதை போல சுக்கிரனும் ராகுவும் கிட்டத்தட்ட பகை கிரகங்களாக இருந்தாலும் ஒரு அசுர குருவாக மாறிடுறார். அப்போது அரசியலை பொறுத்தவரையிலே நீண்ட நாட்களாக வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய அல்லது ஒரு போஸ்டிங்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே அந்த பேர், புகழ், பதவி பட்டம் வந்து சேரும். அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள். சினிமாவை பொறுத்தவரையிலே கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. உங்கள் தொழில் மீண்டும் தொடங்குகின்ற வகையிலே உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல போனாக்கா சினிமா துறைக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷான மாதம். ஒரு சர்வீஸ் விட்டு எடுத்து வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி அந்த வண்டி ஒரு புதுசாக இருக்குமோ அதை போல் உங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. தொழில் தொடங்குவதற்கான காலம், வருமானம் தொடங்குவதற்கான காலம், வருமானம் வந்து சேரும். ஸோ சினிமா துறைக்கு நன்மை நடக்கும். இதே போல் தாங்க குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே நடைபெறும். அதே போல் ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், இன்னும் கூட சிஸ்டர்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஆண் பெண் உறவு முறைகள் அதுவும் நல்ல முறையில் இருக்கும்.
ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்கு இந்த மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பு கன்னிராசினியர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். கன்னிராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.